கைஸ் போன வீடியோவில் நம்ம ஜேஎஸ்கேவோட கம்ப்ளீட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குது, என்ன மாதிரி ஏரியாஸ்லாம் கவர் பண்ணணும், அண்ட் எந்தெந்த பிளேஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்கன்னு. அண்ட் நீங்களும் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் நம்ம பண்ண வீடியோக்கு அப்புறமா தான் மார்க்யூ லிஸ்ட்டை SA20லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ESPN கிரிக்கெட் ஃபோனில் தான் போட்டிருக்காங்க கைஸ். இந்த மார்க்யூ லிஸ்ட் ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. பிகாஸ் இதில் யார் யாரெல்லாம் என்னென்ன ஆர்டரில் வராங்களோ அதை பொறுத்து தான் நம்ம பிரிவ்ஸ் எடுப்போமா இல்லையா, பிரிவ்ஸ் இல்லைனாலும் வேறு என்ன பிளேஸ்லாம் எடுப்போன்றதை பற்றி ஒரு டீட்டெயில் வியூ நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடவே பிளேயிங் 11 பற்றியும் பார்த்துடலாம் கைஸ். ஒரு டீமோட பிளேயிங் 11 எப்படி இப்போதைக்கு இருக்குது அண்ட் என்ன மாதிரி ரோலுக்குலாம் டார்கெட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஐடியா கிடைக்கும், என்னென்ன பிளேஸ்லாம் யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறா அண்ட் ஜேஎஸ்கே டார்கெட் பண்ணுற ரோலுக்கு யார் யாரெல்லாம் காம்படிஷன் கொடுக்க போகிறான்னு. ரைட், இப்போ பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஜேஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃபாஃப் ஓப்பனிங், ஜேம்ஸ் வின்ஸ் நம்பர் 2 ஆர் நம்பர் 3 ஆடலாம், டோனன் ஃபெர்ரா அட் நம்பர் 6, நம்பர் 8 அகில் ஹுசேன் அண்ட் நம்பர் 11 ரிச்சர்ட் கிளீசன். ஸோ 5 பிளேயரை நம்ம ப்ரீ சைனிங்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் இது போக நமக்கு பேலன்ஸ் எடுக்க வேண்டிய ஸ்பாட் என்னன்னா, விக்கெட் கீப்பர் தேவை, ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் நம்பர் 7 இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட் தேவை. ஃபாஸ்ட் பவுலர் சுத்தமாக நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸை ப்ரீ ரிட்டன்ஷனே பண்ணல, லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முக்கியமாக. ஸோ அதெல்லாம் பிக் பண்ணி ஆகணும். அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டரும் நமக்கு தேவைப்படுது. அண்ட் ஃபைனலி செகண்ட் ஓப்பனர். ஸோ இந்த 5 மேஜர் ஸ்பாட்ஸ் நமக்கு ஆர் ஏரியாஸ் மெயின் 11 நம்ம கவர் பண்ணணும். இது போக பேக்கப்ஸில் நிறைய எக்கச்சக்க விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக இங்கே போடலை. பட் இன் ஜென்ரல் இந்த 5 ஏரியாவும் நம்ம பிளேயிங் 11 கவர் பண்ணி ஆகணும். அதே போல் எம்ஐக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஐக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்பாட்ஸுமே சார்ட்டட் கைஸ். முக்கியமாக பவுலிங் ஃபுல்லாக செட்டில்டு ஆகி மாதிரி தான் இருக்குது. ஓப்பனிங் ரிக்கல் 10, நம்பர் 4 புரான், லிண்டே நம்பர் 6, கார்வின் போஸ் 7, ரஷித் கான் 8, நம்பர் 9 ப்ராபப்ளி ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் பார்ப்பாங்கன்னு தோணுது. இந்த டெலனோ போட் கிட்ட லாஸ்ட் சீசன் பண்ணார்ல, அதே மாதிரி ரோல் அதே பிளேயர் கிடைச்சா பெட்டராக இருக்கும். ஒரு அந்த மாதிரி ரோல் வேற பிளேயர் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரபாடா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இதுதான் அவங்களோட ப்ரீ சைனிங்ஸ். அண்ட் இதில் இது தவிர மற்ற ஏரியாஸ் டு கவர் பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர் பேட்டர் தேவை. ஃபுல்லாக பேட்டிங் தான் கைஸ் தேவை. டாப் ஆர்டர் பேட்டர், மிடில் ஆர்டர் பேட்டர் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் செகண்ட் ஓப்பனர் யாராவது மேபி அது ஓவர்சீஸ் ஸ்பாட் கூட போகலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓப்பனர் ஒரு ஆள் தேவை. அண்ட் அது போக பேஸ் ஆல்ரவுண்டர் தேவை. ஸோ இந்த 4 ஏரியாஸ் அவங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து எடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களும் எம்ஐ மாதிரி ஃபுல்லாக ஆல் அவுட்டாக போய் ரிட்டன்ஷன்ஸ் பண்ணாங்க. பிரிட்டோரியாஸ் ஓப்பனிங்கு நம்பர் 3 ரூபின் ஹெர்மன், நம்பர் 5 மில்லர், நம்பர் 6 சிக்கந்தர் ரஸா, நம்பர் 8 ஃபார்ச்சூனு, நம்பர் 9 முஜிபுர் ரஹ்மான். ஸோ இந்த மாதிரி 6 பிளேயர் இவங்க முன்னாடியே ப்ரீ சைனிங்ஸில் எடுத்திருந்தாங்க. அண்ட் இது போக அவங்களுக்கு ஆப்ஷன் எடுக்க வேண்டிய ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை, பேஸ் ஆல்ரவுண்டர் தேவை, அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர் தேவை, செகண்ட் ஓப்பனர் தேவை. ஸோ இந்த 4 ஏரியாஸ் அவங்க எடுத்தாகணும். அண்ட் சன்ரைசர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள மாதிரியே தான் ரிட்டன்ஷன்ஸ் பண்ணாங்க. ஜானி பாஸ்டோ ஓப்பனிங், ட்ரிஸ்டன் சப்தார் நம்பர் 5, மார்க் நம்பர் 7, அல்லா கசன் ஃபார் நம்பர் 8 அண்ட் ஆடம் மில்லட் நம்பர் 11. ஸோ இந்த 5 பிளேயரை ப்ரீ சைனிங்காக எடுத்திருந்தாங்க. இது போக அவங்க ஏரியாஸ் டு கவர் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் டெஃபினட்டாக அவங்க கவர் பண்ணணும். அது போக ஸ்பின்னர்ஸும் கவர் பண்ணணும். நமக்கு அகில் ஹுசேன் வித் டோனன் ஃபெரான்ற காம்பினேஷன் இருக்கு. அவங்களுக்கு அல்லா கசன் ஃபார் மட்டும் தான் இருக்கு. ட்ரிஸ்டன் சாப்ஸ் மேபி போடலாம். ஸோ அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஸ்பின்னர் கவர் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் அவங்க ஒரு ஸ்பின்னர் எடுக்க தான் பார்ப்பாங்க. அது போக ஃபாஸ்ட் பவுலர்ஸ், கேப்டன் அண்ட் செகண்ட் ஓப்பனர். ஸோ இந்த ஏரியாஸ் அவங்க கவர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டிஎஸ்ஜி பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஜி 4 பேர் தான் கைஸ். பட்லர், கிளாசன், சுனில் நரேன், நூர் அகமது. பட்லர் ஓப்பனிங், கிளாசன் நம்பர் 4 ஆர் நம்பர் 5, சுனில் நரேன் நம்பர் 8, நூர் அகமது நம்பர் 9. ஸோ இந்த 4 பேர் தான் எடுத்திருந்தாங்க. அது போக அவங்களோட ஏரியாஸ் டு கவர் பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் பேட்டிங் ஃபுல்லாக தேவை, ஃபாஸ்ட் பவுலரும் தேவை, பேஸ் ஆல்ரவுண்டர் தேவை, ஃபினிஷர் தேவை, செகண்ட் ஓப்பனர் தேவை. ஸோ இவ்வளோ ஏரியாவும் அவங்க கவர் பண்ணணும். அண்ட் ஃபைனலி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எல்லாமே தேவை கைஸ். வில் ஜாக்ஸ் நம்பர் 1, நம்பர் 5 ஷெர்ஃபைன் ரோதர்ஃபோர்ட், நம்பர் 6 ஆண்ட்ரே ரசல். இந்த 3 பேர் தான் ரிட்டன்ஷனில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தவிர அதை சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாமே தேவை. கேப்டனும் தேவை. அண்ட் இந்த கேப்டன் நீங்கள் குரூஷியலாக பார்க்கணும் கைஸ். பிரிட்டோரியாவுக்கும் கேப்டன் தேவை, சன்ரைசர்ஸ்க்கும் ஒரு கேப்டன் தேவை, டர்பனுக்கு மேபி 50-50 கைஸ். கேப்டன் தேவைப்படலாம், தேவைப்படாமலையும் இருக்கலாம். பிகாஸ் இன்கேஸ் கேப்டன் யாருமே இல்லைனா கிளாசன் பட்லர் வச்சு ஓட்டலாம். சன்ரைசர்ஸ் கூட மேபி ட்ரிஸ்டன் சப்ஸ் வச்சு ஓட்டலாம். பட் ஸ்டில் சப்ஸே இப்போ தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கேப்டன்சி சாய்ஸ் யாராவது தேவைப்படுது. அண்ட் இதுதான் ஓவரால் நம்ம 6 டீமோட பிளேயிங் 11 கைஸ். அண்ட் இது போக நம்ம எடுக்க போகிற பிளேயர்ஸ்க்கு மெயின் டார்கெட்ஸ் யாருன்னு பார்ப்போம். விக்கெட் கீப்பர் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு டைரக்ட் காம்படிட்டர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் கிடையாது. பட் நமக்கு டோனன் ஃபெர்ரா ஒரு விக்கெட் கீப்பர் தான், பார்ட் டைம் விக்கெட் கீப்பர்னு சொல்லலாமா. அவர் பவுலிங் நமக்கு க்ரூஷியல். நம்ம 11ஓட பேலன்ஸ்க்கு டோனன் ஃபெர்ரோட பவுலிங் க்ரூஷியல். அதனால நம்ம விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் அவரை போடலை. ஸோ நமக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படுது. அண்ட் அந்த விக்கெட் கீப்பர் டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸாக தான் இருப்பாங்க. பட் இன்னொரு பாயிண்ட் இங்கே என்ன நோட் பண்ணணும்னா, நம்ம எடுக்க போகிற விக்கெட் கீப்பர் ஒரு டீம் தான் காம்படிட்டர்
காம்படிட்டராக இருந்தாலும் அந்த விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேஸ் பண்ணி இந்த 2 இடத்துல ஓவர்லேப் ஆகலாம். ஸோ மிடில் ஆர்டர் பேட்டில் ஓவர்லேப் ஆகலாம், அந்த ஓப்பனிங் ஸ்லாட்லையும் ஓவர்லேப் ஆகலாம். அதனால டைரக்ட் காம்படிட்டர் ஒரு டீமாக இருந்தாலும் பேட்டிங் ரோல் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 டீமுமே காம்படிட்டர்ஸ் தான். பேஸ் ஆல்ரவுண்டர் முக்கியமாக காம்படிட்டராக இருக்க போது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், பால் ராயல்ஸ் அண்ட் டர்பன் தான். மும்பை மேபி 50-50 டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட். அந்த டைமில் என்ன பட்ஜெட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அவங்களும் தொல்லை கொடுப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பிளேயிங் 11 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ், டர்பன், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த 4 டீமுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நமக்கு கொஞ்சம் ஆப்படிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதாங்க ஓவரால் எல்லா டீமோட 11 பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ரோல்ஸ் தான் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் தான் நம்ம மார்க்யூ லிஸ்ட்க்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு 50 பிளேயர் தாங்க எடுத்திருக்கேன். லைக் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு 1 or 2 மில்லியன்ஸில் எடுத்துருவாங்க, அது கீழவே எடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக போகாமல் ஒரு 50 பிளேயர் எப்படி எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்த்துருக்கேன், நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா வியான் மல்டர், எய்டன் மார்க்ரம், டெவால் பிரெசிஸ், குவெனா மப்பாக்கா, இங்கிடி அண்ட் கேஷவ் மகாராஜ், குவிண்டன் டிகாக். ஸோ 7 பிளேயர் வராங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் 7 பிளேயர் இருக்காங்க. அண்ட் இந்த 7 பிளேயரோட ஆர்டர் ரொம்ப குரூஷியல் நம்ம பிரெவிஸ் எடுக்கணும்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெவிஸ் ஃபஸ்ட்டே வந்தாங்கன்னா பிரெவிஸை டார்கெட் பண்ணுறதுக்கு 4 டீம் இருக்குது. அண்ட் இங்கே எம்ஐ, பால் ராயல்ஸ் நான் கிரே பண்ணியிருக்கேன். ஸோ கிரேன்னா லைக் அவங்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஸ்பாட்டுக்கு இடமே இல்லை, ஆர் மணி இல்லைன்னு சொல்லலாம். க்ரீன்னா பிளேயிங் 11 ஸ்பாட்டில் டெஃபினட்டாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. எல்லோனா 50-50 மேபி பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது பட்ஜெட்டை சேவ் பண்ணோன்னா டார்கெட் பண்ண பார்க்கலாம், இல்லை அதை தவிர வேறு பெட்டர் பிளேயர் இருக்குனாலும் பார்க்கலாம், ஒரு பேக்கப்பாக கூட எடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த எல்லோ. க்ரீன்னா டெஃபினட்டாக பார்ப்பாங்க, க்ரேனா ஸ்பாட்டே இல்லை ஆர் பர்ஸ் கிடையாதுன்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் செட்டில் டெஃபினட்டாக எம்ஐயும் பால் ராயல்ஸும் பெருசாக யாருமே எடுக்க முடியாது, ஏன்னா மற்ற டீம் எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வியான் மல்டர் பார்த்தீங்கன்னா எஸ்சிசிக்கு தேவை, டர்பனுக்கு தேவை, பிரிட்டோரியாக்கு தேவை. ஜேஎஸ்கே நான் கிரே பண்ணியிருக்கேன் பிகாஸ் பிரெவிஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த வகையில் நான் வியான் மல்டரை கிரே அவுட் பண்ணியிருக்கேன் ஜேஎஸ்கேக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் இங்கே என்னன்னா வியான் மல்டர், எய்டன் மார்க்ரம் கேப்டன்சி சாய்ஸஸ். அண்ட் இங்கே யாரெல்லாம் கேப்டன்சி தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கேக்கு இருக்குது, எம்ஐக்கு இருக்குது, பால் ராயல்ஸுக்கு இருக்குது. மீதி 3 டீம் அதாவது சன்ரைசர்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் பிரிட்டோரியாக்கு கேப்டன்சி தேவை. டர்பன் கூட பட்லர் கிளாஸ்ன்னு வச்சு தப்பிச்சிடலாம், பட் சன்ரைசர்ஸ்க்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கும் ஒரு கேப்டன் தேவை. ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டீம் தான் இந்த 2 பிளேயர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. யார்? சன்ரைசர்ஸ், டிஎஸ்ஜி, பிசி அண்ட் அதான் இந்த 2 பிளேயருக்குமே இந்த 3 டீமுமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ பிரெவிஸ் வரதுக்கு முன்னாடி இந்த 2 பிளேயர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 டீம் அவுட் ஆகிரும் காம்படிஷன். இது ப்ராபபிளி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மார்க்ரம் ஆர் முல்டர் ஒரு 7 or 8 எடுத்தால் கூட மேபி நமக்கு டஃப் கொடுக்கலாம், பட் அதெல்லாம் ஹை சான்சஸ் நடக்காது. கண்டிப்பாக 2 பிளேயருக்கெலாம் 10-10 போட்டு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 8 போனால் நெக்ஸ்ட் ஆளுக்கு ஒரு 6 or 5 தான் எடுக்க பார்ப்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 10 or 8 ஒரு 2 மில்லியன் கம்மி ஆகிடும். எப்பயுமே 2 பிளேயருக்கு டார்கெட் பண்ணுறது கஷ்டம், டிபெண்ட்ஸ் ஆன் த காம்பினேஷன் அண்ட் பர்ஸ். ஸோ அந்த வகையில் இந்த 2 பிளேயருமே பிரெவிஸ்க்கு முன்னாடி வந்தால் கண்டிப்பாக இந்த 3 டீமில் 2 டீம் அவுட் ஆகிரும். அது ஹோப்ஃபுல்லி டர்பன் அண்ட் பிரிட்டோரியாவாக இருந்துச்சுன்னா எஸ்சிசி கூட நம்ம ஃபைட் பண்ணி கண்டிப்பாக பிரெவிஸ் எடுத்துடலாம் கைஸ். ஸோ ஐடியல் சுச்சுவேஷனில் பிரெவிஸ் எப்படி ஒரு 3-4 வரணும். சேஃப் சினாரியோ எப்படின்னா வியான் மல்டர், எய்டன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக் அண்ட் ஒன் ஆஃப் லுங்கிசா இங்கிடி அண்ட் குவெனா மப்பாக்கா. ஸோ இந்த 4 பேரில் எப்படியாவது இந்த 5 பேரில் ஒரு 4 பேர் பிரெவிஸ் முன்னாடி வந்தாங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு பார்த்து ரொம்ப கிளியர் ஆகிரும், ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் இந்த 5 பேரில் நம்ம பெருசாக குவாலிட்டியில் இழக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாதி பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கலாம், பிரெவிஸ்க்கு நம்ம நிறைய காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு பெட்டர் டீமாக எடுக்கலான்னு. கண்டிப்பாக எடுக்கலாம் கைஸ். எல்லாருமே சேம் பர்ஸ் வந்துடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் செட் முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாருமே சேம் பர்ஸ் வந்துடுவாங்க. அண்ட் நம்ம இந்த 4 பேர் 5 பேர் விடுற போது கூட நமக்கு பெருசாக குவாலிட்டி லாஸ் இல்லை. ஸோ பிரெவிஸ் எடுக்கிறனால ஒரு குவாலிட்டி பிளேயர் இழக்கிறோன்னா கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா எம்ஐயும் பால் ராயல்ஸும் நம்மளோட கம்மி பர்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வேலையே கிடையாது ஃபர்ஸ்ட் செட்டில். சன்ரைசர்ஸ், டர்பன், பிரிட்டோரியா மட்டும்தான் நமக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. அண்ட் அவங்களும் அங்கங்கே ஒரு பிளேயர் எடுக்கும்போது கரெக்டாக பர்ஸ் ஈக்குவல் அவுட் ஆகிரும். எல்லாருமே ரஃபாக ஒரு 15 மில்லியன் 20 மில்லியன் ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அண்ட் பெருசாக குவாலிட்டி லாஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் பிரெவிஸ் எடுக்கிறனால விடுறீங்கன்னா கூட பின்னாடி எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அண்ட் போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன் கேஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே விட்டாலும் அங்கே போய் எடுத்துடலாம். ஸோ ஓவர்சீஸ் வந்து
ப்ரிஃபர் பண்ணுறதை விட லோக்கல் தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிளேயர்ஸ் விட்டால் கூட பின்னாடி நல்ல குவாலிட்டி காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எடுத்துடலாம். ஸோ அந்த வகையில் இந்த 2 பேர்னால பெரிய லாஸ் கிடையாது. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டாக சொல்லணும்னா குவிண்டன் டிகாக் சொல்லலாமா? ஒரு விக்கெட் கீப்பர் நமக்கு தேவை, ஒரு ஓப்பனரும் தேவை, லெஃப்ட் ஹேண்டராக இருக்காரு. ஸோ மேபி குவிண்டன் டிகாக் மிஸ் அவுட் ஆவார். பட் ஸ்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் ஓப்பனர் தான், விக்கெட் கீப்பர் தானே, நீங்கள் ஈஸியாக ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு காம்பன்சேட் பண்ணிடலாம். ஸோ அதனால் லைக் அங்கேயும் பெரிய குவாலிட்டி லாஸ் இருக்காது. அண்ட் எனக்கு பிரவுஸ் எடுக்கிறனால குவிண்டன் டிகாக் லூஸ் பண்ணுறேன்னா அது தாராளமாக நான் எடுத்துப்பேன். ஏன்னா குவிண்டன் டிகாக் வித் அதர் பிளேயர்ஸ் இந்த மிடில் ஆர்டரா இல்லை பிரவுஸ் வித் அதர் பிளேயர்ஸ் இந்த டாப் ஆர்டர்னா டாப் ஆர்டருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நான் ஐ எம் ஹாப்பி டு லூஸ் குவிண்டன் டிகாக். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 7 பிளேயரில் பிரிட்டோரியாவுக்கும் டிஎஸ்ஜிக்கும் எல்லாருமே தேவை, எல்லா ஸ்பாட்டுமே தேவை ஆல்மோஸ்ட். ஸோ அதனால் அவங்க அங்கே தான் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி கேப்டன்சி சாய்ஸஸ் இந்த 3 டீமுக்கும் மேஜராக தேவைப்படுது. டர்பன் கூட 50-50 தான், பட் மீதி 2 டீமுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸாக தேவைப்படுது. ஸோ ப்ராபப்ளி வியான் மல்டர் வந்து டர்பன் வந்து ஆர்டிஎம் போட்டு கூட எடுக்க பார்க்கலாம். ஸோ பிரிட்டோரியாவுக்கு ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸே இல்லை, ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க டீம் எடுத்து வச்சுருந்தாங்க. பட் டர்பனுக்கு நிறைய ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராபப்ளி வியான் மல்டரை போட்டு அதே ப்ரைஸ்க்கு எடுக்க பார்க்கலாம். அண்ட் சன்ரைசர்ஸ்க்கும் ஒரு கேப்டன்சி தேவைப்படுறதுனால ஏன் மார்க்ரம் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை, இஷ்யூ இல்லைன்னா அந்த டெல்லி பண்ட்டுக்கு பண்ண மாதிரி மார்க்ரம் கூட அவங்க பண்ண பார்க்கலாம். ஆர்டிஎம் போட்டு இதை எடுக்க முடியுதா அப்படி இப்படின்னு பார்க்கலாம். ஆர் இல்லைனா வியான் மல்டர் எடுக்க கூட பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஓவரால் இருக்குது. பர்ஸ் வச்சு பார்க்கும்போது கூட சம்ஹவ் பிரவுஸ் நமக்கு தான் வருவார்ன்ற மாதிரி தோணுது. பட் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியல, பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் ஓவரால் என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 6 to 10 மில்லியன் தான் இந்த டாப் 3 பிளேயர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கியூவில் இந்த 3 பிளேயர் தான் பெஸ்ட் பிளேயர்னு தோணுது. ஸோ அதனால் ரஃபாக 6 to 10 மில்லியன் தான் இந்த 3 பிளேயருமே போவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் செனாரியோவில் மேபி +or-2 போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் இது 8 முடியலாம், இல்லை 12 or 13 கூட போகலாம். பட் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸில். பட் ரஃபான ப்ரைஸ் 6 to 10 மில்லியன் தான் தோணுது. அண்ட் இந்த குவெனாமப்பாக்கா இங்கிடி வந்து அந்த 3 to 6 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இங்கிடிக்கு வந்து ஃபார்ம் ரீசெண்டாக நல்லா பண்ணுறதுனால அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அவருக்கு இருக்கும். இதே தான் பிரவுஸ்க்கு இருக்கும், வியான் மல்டருக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு பிளேயர் யோசிச்சு வச்சிருந்தேனே, பிரெட்ஸ்கி. இந்த 4 பிளேயருக்கு மட்டும் அந்த ரீசன்ட் ஃபார்ம்னால எக்ஸ்ட்ரா 1 or 2 மில்லியன் போக வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி இதுதான் அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கும். மகாராஜ் வந்து கண்டிப்பாக 1.5 to 3 தாங்க. மேஜராக பிசிக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பின்னர் தேவை. மற்ற டீமுக்குலாம் மெயின் 11 ஸ்பாட்டில் ஸ்பின்னர் தேவையில்லை. மேபி லோக்கல் ஸ்பின்னர் ஆப்ஷனுக்காக சன்ரைசர்ஸ் அண்ட் டர்பன் கூட கொஞ்சம் பீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் விலையேற்றி விடணும் பிரிட்டோரியாக்குன்னா கூட கொஞ்சம் விலையேற்றலாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தா இவர் இவ்வளோ தான் வருவார். அண்ட் அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் ஒரு 4 to 5 தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செட் எஸ்டிமேட்ஸ். செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதில் இன்னொரு பாயிண்ட் கைஸ், இன்கேஸ் நமக்கு பிரவுஸ் கிடைக்கல, சம்ஹவ் பிரவுஸ் டாப் 2 or 3 வந்துட்டாரு, நிறைய பிரைஸ் போனாருன்னா ப்ராபப்ளி நம்ம செகண்ட் சினாரியோ என்ன இருக்கலாம்னா இங்கே குவிண்டன் டிகாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி இங்கே யாராவது கம்மி ப்ரைஸில் கிடச்சா எடுக்க பார்ப்போம். இல்லைனா குவிண்டன் டிகாக் எடுத்துட்டு சமூகம் இந்த ஸ்லாட்லேருந்து பர்கர் அகைன் டார்கெட் பண்ணுவோம், இல்லை பிரெட்ஸ்கி டார்கெட் பண்ணுவோம், இல்லை ரஸ்டி வாண்டரோசன் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். ஆர் அது இல்லைனா தேர்ட் செட்டில் போய் நம்ம டார்கெட் பண்ணுவோம், 2 பிளேஸ் எடுக்க பார்ப்போம். குவிண்டன் டிகாக் கிடச்சானா கான்வே நம்ம டார்கெட் பண்ண மாட்டோம். மேபி பேக்கப்புக்கு 200K எடுத்து போடலாம். அண்ட் நீங்கள் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்த மிடில் ஆர்டரில் கைல் வெரினே அண்ட் பெடிஹாம்னு இந்த பிளேஸ்லாம் நான் பெருசாக அவ்வளோவா T20 பார்க்காததுனால நான் ஆப்ஷனாக கொடுக்கல. பட் எஸ் அவங்களும் நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. கைல் வெரினே ஏன் நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணேன்னா அவர் ஜேஎஸ்கேக்கு பெருசாக பண்ணாதனால நான் அகைன் மென்ஷன் பண்ணல கைஸ். அவ்வளோதான். மற்றபடி அவர் எடுத்தால் கூட ஓகே தான், இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். எஸ். அண்ட் இன்கேஸ் நம்ம பிரவுஸ் எடுத்துகிறோம், ஃபர்ஸ்ட் செட்டில் பிரவுஸ் மட்டும் எடுக்கிறோன்னா செகண்ட் செட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி பிளேஸ் இல்லை. நாண்ட்ரே பர்கருக்கு மேபி ஆர்டிஎம் போட்டு எடுக்க பார்க்கலாம். ஸோ அதுதான் செகண்ட் செட்டில் டார்கெட் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ். ஏன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு 8 or 9 மில்லியன் போச்சுன்னா நம்ம பெருசாக ஹைப்பர்ஸ் போட்டு யாருமே எடுக்க முடியாது கைஸ். ஸோ செகண்ட் செட்டில் நம்ம நாண்ட்ரே பர்கர் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம், மேபி அதுவும் ஆர்டிஎம் பேஸ் பண்ணி. அண்ட் இந்த செட்டோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸும் நான் கொடுத்துருக்கேன். ரசியா வாண்டர்சன் லீஸ்ட்டாக தான் போவார், 3 to 5 தான் போவார். மேத்யூ பிரெட்ஸ்கி அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி மொமெண்டம் அவர்கிட்ட இருக்குது, நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால 4 to 7 போகலாம். இங்கே தான் ஆர்டிஎம் டர்பன் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வியான் மல்டருக்கு யூஸ் பண்ணால் பிரெட்ஸ்கியால் அவங்கள எடுக்க முடியாது. ஸோ அவங்க எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆர் இன்கேஸ் வியான் மல்டர் கூட சன்ரைசர்ஸ் போயிட்டு, ஏன்னா வியான் மல்டர் கைஸ் இப்போ தான் சடனாக ஸ்ட்ரைக் ஆகுது. வியான் மல்டர் வந்து சன்ரைசர்ஸ் ஐபிஎல் டீமில் எடுத்திருந்தாங்க தானே, ஐ திங்க் ஸோ. மேபி இந்த
இந்த மார்க்ரம் பிரச்சனைலாம் ஏதோ இருக்கிறனால தான் வியான் மல்ற மேபி ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணுறாங்களா, மேபி அதனால தான் அங்கே எடுத்துருக்கலாமோ. மேபி அப்போ சன்ரைசர்ஸ் கூட வியான் மல்ற ஆல் அவுட் போய் எடுக்க பார்க்கலாம். அப்போனா டர்பன் வந்து பிரெட்ஸ்கிக்கு ஆர்டிஎம் போடுவாங்க. ஸோ மேபி எஸ் கைஸ் இப்படி தான் இருக்கும் போல். அப்போ சன்ரைசர்ஸ் வியான் மல்ட டர்பன் பிரெட்ஸ்கிக்கு ஆர்டிஎம் பிரிட்டோரியா ஏடன் மார்க்ரம். ஓகே, ஐ திங்க் இப்படி தான் வரும். அண்ட் பிரவுஸ் நம்ம எடுத்துருவோம்னா டர்பன் வந்து மேபி ஒன் ஆஃப் இங்கிடியா கொண்டாமப்பாக்க எடுப்பாங்க. ஸோ கைஸ் ஐ திங்க் இது சம்பவம் மேட்ச் ஆகுது, ஃபிட் ஆகுது எல்லாரோட ப்ரொஃபைலையும் பார்க்கும்போது. ரைட், நம்ம கதைக்கு வருவோம். செகண்ட் செட்டில் நம்ம ஒரு பிளேயர் தான் எடுப்போம் கைஸ். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் பட்ஜெட்டாக இருக்குது. அண்ட் தேர்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே நம்ம மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது, வேறு எந்த டீமும் எடுக்காதுன்னு தான் தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு பேக்கப்பாக மேபி எடுக்கலாம். ஜெரால் கொட்ஜியா, லிசார்ட் வில்லியம்ஸ், அகைன் இங்கே நாண்ட்ரே பர்கர் எடுத்தாங்கன்னா இங்கே கண்டிப்பாக நம்ம பிட் பண்ணுவோம். அண்ட் யாரும் எடுக்க முடியாதான்னு தோணுது அங்கே கை வச்சோன்னா. எனக்கு இங்கே இந்த 3 பேரும் அகெயின் காம்பினேஷனாக சேர்க்க வேணாம்னு தோணுது. ஏன்னா எப்பயுமே இன்ஜுரி ஆகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த 3 பிளேயரில் ஒருத்தரை எடுத்துட்டு மீதி 2 பவுலர் வேறு பவுலர் கூட எடுக்க போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்மன் கூட நம்ம எடுக்கலாம் கைஸ். அவர் நல்லா டெத் ஓவர்ஸ் போட்டுருக்காரு, வெரைட்டிலாம் வச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் கூட எடுக்கலாம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மேபி நம்ம பிரவுஸ் அங்கே டார்கெட் பண்ணி பர்கர் ஆர்டிஎம் வச்சு எடுத்தாங்கன்னா இங்கே பெருசாக நம்ம யாருக்கும் போக மாட்டோம். மேபி பாட்மேனுக்கு மேலே ட்ரை பண்ணி எடுக்கலாம். அண்ட் இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு 3 செட்டில் நம்ம பார்ப்போம். மேஜராக பிரவிஸு, குவிண்டன் டிகாக் அண்ட் பேட்டர்ஸ் கண்டிப்பாக பிட் பண்ணுவோம். அப்புறம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஆண்ட்ரே பர்கர், ஜெரால் கொட்ஜியா, லிசார்ட் வில்லியம்ஸ் நம்ம பசங்க தான் ஃபுல்லாக இருக்கானுங்க. ஸோ அங்கே ஏதாவது ஓட்டு நம்ம கார்டினவர் தானே டிஎஸ்சி கார்டு இருக்கார். ஸோ இந்த பிளேயர்ஸில் தான் கண்டிப்பாக டார்கெட் பண்ணி எடுக்க பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 செட்டில் நம்ம எடுக்க போகிற பிளேயர்ஸ். அண்ட் இங்கே 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் வந்து 2 பேர் வந்து நமக்கு தேவைப்படாது ஸ்பின்னர்ஸு. ப்ராப்ளி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு மெயின் 11ல் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடணும்னா இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுக்கலாம்னு தோணுது. ஆர் இல்லைனா மற்ற டீம்ஸ்க்கு மேபி பேஸ் பிளேஸில் பேக்கப்பாக எடுப்பாங்க. அண்ட் இங்கே ஜோர்டன் காக்ஸ் வந்து அவரோட பிளேயிங் 11 ஸ்பாட்டு ஜேஎஸ்கேல தேவை, எம்ஐயில் தேவை, பால் ராயல்ஸில் தேவை. கரெக்டாக ஓப்பனிங் ஸ்பாட் இந்த 3 டீமும் தேவைப்படுது. அண்ட் இந்த 3 டீமும் எடுக்கலாம். நான் இந்த 3 டீம் ஏன் ஆரஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஓவர்சீஸ் ஓப்பனர் இருக்காங்க. ஸோ 2 ஓவர்சீஸ் ஓப்பனர் போவாங்களா, இல்லை ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை பின்னாடி ஒரு பவுலரில் எடுக்க பார்ப்பாங்களா, அது கொஞ்சம் திங்க் பண்ணி ஆகணும். ப்ராப்ளி சன்ரைசர்ஸ் கூட ஓப்பனிங் போகலாம். அவங்க 2 ஓவர்சீஸ், ஏன்னா ஒரு பவுலரில் ஸ்பின்னரில் ஒரு ஆள் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு ஆள் இருக்காங்க. பட் டர்பன் பார்த்தீங்கன்னா 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர், ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர். ஸோ அகைன் 2 ஓவர்சீஸ் ஓப்பனர் 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ன்றது கொஞ்சம் காம்பினேஷன் வந்து சும்மா தான் தெரியுது. அதே போல் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் வில் ஜாக்ஸ் வித் அனதர் ஜோர்டன் காக்ஸ் ஆனால் மேபி எஸ் மேபி நாட். ஸோ அதுவும் 50-50 தான். பட் இந்த 3 டீம்லையும் டேரெக்டாக ஃபிட் ஆவார் கைஸ். ஸோ அந்த ஆங்கிளாக பார்க்கும்போது ஜோர்டன் காக்ஸ் இந்த 3 டீம் தான் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் தோணுது. எஸ்பெஷலி எம்ஐ அண்ட் பால் ராயல்ஸ் மேலெலாம் சைலண்ட்டாக இருந்துட்டு ப்ராப்ளி அங்கங்கே 2-3 பிக் எடுத்து போட்டுட்டு இங்கே கூட இவங்க டார்கெட் பண்ண போகலாம். எஸ்பெஷலி எம்ஐ தான் எனக்கு தோணுது. ப்ராப்ளி ஜோர்டன் காக்ஸ் எம்ஐயில் ஃபிட் ஆவார். அப்படி இல்லைனா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு சூப்பர்பான ஏரியா இதர் பால் ராயல்ஸ் ஆர் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். 2மே நல்லா ஸ்பின்னர்ஸ் கிரிப் ஆகும். அண்ட் கண்டிப்பாக இந்த 2 டீமில் ஒரு டீம் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் ஜென்ரலாகவே எல்லா டீமுமே தேவை. பேட்ஸ்மேன் ஜென்ரலாகவே எல்லா டீமுக்கும் தேவை. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்லாட் எல்லாமே போகுங்க. ஸோ அதனால தான் நான் டீட்டெயில்டாக ப்ரைஸ்லாம் கொடுக்கல. ஏன்னா ஒரு 20 பிளேயர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு எவ்வளோ பர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி போக போகிறாங்கன்னு. அண்ட் இந்த மாதிரி மெகா ஆக்ஷனில் நம்ம ஐபிஎல்ல பார்த்த மாதிரி தான் நாள் வந்து அப்படியே பறக்க விட்டானுங்க ப்ரைஸை. செகண்ட் டேயில் சூப்பராக பட்ஜெட் பிக்ஸில் நிறைய டீம்ஸ் பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே போல் தான் இங்கேயும் இது 1 டே ஆக்ஷன் தான். பட் ஸ்டில் 20 பிளேயர்லேயே நிறைய காசு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே அந்த 2-3 தான் எடுப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு க்ரூஷலாக இருக்க வேண்டிய ஸ்பாட் என்னன்னா இந்த ஆல்ரவுண்டர் தாங்க. இந்த ஆல்ரவுண்டர்ஸில் கண்டிப்பாக நம்ம ஒரு பிக் எடுக்க போகிறோம். ஸோ அது ஆக்ஷன் ப்ரைஸ் அண்ட் டார்கெட் பொறுத்து. என்னோட ப்ரிஃபரன்ஸ் டெலானோ போட் கிட்டர் தான். பட் ஆக்ஷனில் அந்த டைம் நமக்கு எவ்வளோ பர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி மற்ற டீம்ஸ்லாம் நான் டார்கெட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் அதை பேஸ் பண்ணி தான் அமைய போகுது. ஆர் அப்படி இல்லைன்னா பிரிட்டோரியாஸ் அண்ட் குரூகர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க. பவுலர்ஸில் ஜென்ரலில் எல்லாருமே ஒரு ஓவர்சீஸ் பவுலர் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அகைன் நம்ம கீப்பர்ன்ற வரும்போது மெயினாக கீப்பர் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கேக்கும் பிரிட்டோரியாக்கு தான் தேவை. கைல் வெரேனே அண்ட் கானர் எசரோசின் இவங்க 2 பேருமே லோக்கல் லெவலில் லைக் குவிண்டன் டிகாக் அப்புறம் ஓரளவுக்கு டயர் 2 விக்கெட் கீப்பர்ஸ். அண்ட் இதில் கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் எடுக்க போகிறோம் தான் தோணுது. அண்ட் மற்ற டீம்ஸ் கூட டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜேஎஸ்கேக்கும் பிரிட்டோரியாக்கு மட்டும் தான் நான் க்ரீனில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 2 டீமுக்கு தான் விக்கெட் கீப்பர் மெயினாக தேவை. ஸோ விக்கெட் கீப்பர் யாருமே கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த 2 டீமும் ஆல் அவுட் போய் எடுக்க பார்ப்பாங்க. சப்போஸ் மற்ற டீம் மிடில் ஆர்டரை ஃபுல் பண்ணணும். இப்போ எம்ஐ வந்து விக்கெட் கீப்பர் இருந்தும் எஸ்தரோசின் ஆடினாங்கல்ல, ஆர் ஸ்குவாடில் எடுத்து வச்சிருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி கூட மற்ற டீம்ஸ் பேக்கப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக்கப் ஆர் அட்லீஸ்ட் மிடில் ஆர்டர் ஆப்ஷனை கூட பார்க்கலாம். அப்படி இல்லைனா
பட்ஜெட் இருந்துச்சுன்னா இந்த 2 டீமில் ஒரு டீம் வந்து இந்த 2 பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு போக போகிறாங்க கைஸ். ஸோ இதுதான் ஓவரால் ஒரு 40-50 பிளேயர் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஐடியாஸ் கைஸ். அண்ட் டெஃபினட்டாக இதெல்லாம் ப்ரைஸு இந்த பிளேயர் ஸ்லாட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ரௌஸ் நம்ம எடுக்க முடியும் மாதிரி தான் தோணுது. பட் அகெயின் ஆக்ஷன் ஆர்டர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். யார் எப்போ வர போகிறா, ஃபஸ்ட்டு ப்ரௌஸ் ஃபஸ்ட்டே வர போகிறாரா இல்லை ப்ரௌஸ் 4வது வர போகிறாரா, ப்ரௌஸ் 7th வந்து ஐடியல் கைஸ். 7th 8th வந்தானா கிளியராக நம்ம தான் எடுக்க போகிறோம். பட் அதுதான் அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இன்கேஸ் ஃபஸ்ட்டு வந்தால் கூட நம்ம எடுக்கலாம். பட் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 2 மில்லியன் போகுமோன்னு தோணுது. ஒரு 4-5 வந்தால் கண்டிப்பாக ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் சேவ் ஆகும். அந்த 2-3 மில்லியன் வச்சு நம்ம பெட்டர் பவுலரோ ஒரு பெட்டர் ஆல்ரவுண்டரோ கூட டார்கெட் பண்ணி எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ கைஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் உங்களோட சஜஷன்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோலையும் இதை பார்த்துட்டு அப்புறம் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதாவது இருந்தால் கூட அதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அண்ட் மறக்காம ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். டேக் கேர், பை பை.